நேத்து நான் $20 மட்டுமே ரிஸ்க் எடுத்தேன். $100க்கு மேல ரிவார்ட் கிடைச்சது. ஆனா இந்த ட்ரேட்ல ப்ராஃபிட் முக்கியம் இல்ல. ஏன்னா மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்ல தான் இருந்துச்சு. அதுக்குள்ளேயே நான் பை எடுத்திருந்தேன். நீங்க நார்மலா பாத்தீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு ராங் ட்ரேட் மாதிரி தான் தெரியும். நிறைய ட்ரேடர்ஸ் இந்த மிஸ்டேக்க தான் பண்றாங்க. சார்ட்ல ஒரு கேண்டில் பார்த்து என்ட்ரி எடுப்பாங்க. இல்லனா இண்டிகேட்டர் பார்த்து என்ட்ரி எடுப்பாங்க. கன்ஃபர்மேஷனே இல்லாம ட்ரேட் பண்றதால மட்டும் தான் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுது. இந்த ட்ரேட்ல நான் பார்த்தது ஜஸ்ட் என்ட்ரி மட்டும் இல்ல. முதல்ல மார்க்கெட் ஸ்ட்ரக்சர், அப்புறம் கன்ஃபர்மேஷன், அப்புறம் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், அதுக்கப்புறம் தான் என்ட்ரி. இந்த மாதிரி செட்டப்பை எப்படி ஐடென்டிஃபை பண்றது? என்ட்ரி கன்ஃபர்மேஷன் என்ன? ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணணும்? ஸ்டாப் லாஸ் எங்க வைக்கணும்? இந்த இம்பார்ட்டன்ட் திங்கை தான் இந்த வீக்ல கம்மிங் ஃப்ரைடே, சாட்டர்டே அண்ட் சண்டே கிளாஸஸ்ல நான் சொல்ல போறேன். நீங்க இன்ட்ரெஸ்டடா இருந்தா, உண்மையாலுமே லேர்ன் பண்ணணும்னு நினைச்சா மட்டும் லேர்ன்னு கமெண்ட் பண்ணுங்க. இல்லைன்னா டிஎம் அனுப்புங்க. கம்ப்ளீட் டீடைல்ஸ் உங்களுக்கு அனுப்புறேன்.